இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்துல முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த தக்ஷாசினிக்கிட்டே இந்த எஸ்எஸ்கே கையும் காலமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எனக்கு தெரியாம ஏதாச்சும் நீ என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த தக்ஷாசினி இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த நோயாளின்னு கூட இந்த எஸ்எஸ்கேவை பார்க்காம சரியான லெஃப்ட் ரைட்டுன்னு கேள்வி மேலே கேள்வி வாங்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா இலக்கியா வந்துட்டு நான் உன்னை நினைச்சேன் ஜெயிலுக்குள்ள நீ ராஜா மாதிரி இருப்புன்னு, ஆனால் இவ்வளோ கேவலமாக குப்பை அல்றதும் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுமா தான் நீ இருந்திருக்க. கண்டிப்பாக இலக்கியாவே வந்துட்டு உன்னை இவ்வளோ கீழ்த்தரமா உன்னை பணிய வைக்கிறா. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் மட்டும் இருக்கட்டும், என்கிட்ட நீ மறைச்சு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கட்டும், கண்டிப்பா நான் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்னு ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த தக்ஷாசினி இருந்துகிட்டு நம்ம எஸ்எஸ்கேவை மிரட்டிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த தக்ஷாசினிக்கு நம்ம ரேவதியை ஏமாற்றி கௌதம் தான் அவங்களுடைய புள்ள அப்படின்ற உண்மையை மறைச்சதுக்கு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே நம்ம தக்ஷாசினிக்கிட்ட கையும் காலமாக சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் பல பேர் இருந்தாலும் சொந்த வீட்டிலே வந்துட்டு இந்த அஞ்சலியாக இருக்கட்டும், இந்த பைரவியாக இருக்கட்டும், எல்லாருமே பிரிஞ்சு இந்த இலக்கியாவை ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே தாங்க. ஆரம்பத்துல நம்ம கௌதம் வளர்ந்து வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து தடுத்து நிப்பாட்டுறதும், இப்ப சொந்த புள்ளன்னு தெரிஞ்சோம் அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எனக்கு தான் வரணும், 200 கோடி ரூபாய் அந்த ஒரு ரொக்கமா பணம் வந்து நான் தான் வாங்கணும்னு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்துல செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் இது எல்லாமே முழுக்க போய் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு அஞ்சலியால் தான் இவ்வளோ குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற உண்மை நம்ம கௌதமுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக அஞ்சலியோட எல்லா ஆயுசுமே முடியறதுக்கான வாய்ப்பே உண்டுங்க. ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு அறிவாளி மாதிரி நினச்சிட்டு இந்த கௌதமும் இலக்கியாவும் எதிர்த்துட்டு தாங்க இந்த தக்ஷாசினி கூட இப்படி ஒரு காரியத்தில் அந்த ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாமே அவனே போய் அந்த ஒரு தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற சம்பவத்துல கூடிய சீக்கிரத்துல வசமா சிக்க போறான் அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இந்த எஸ்எஸ்கே கூட நம்ம அஞ்சலியும் இந்த கார்த்திக் இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் அதே சமயம் இந்த தக்ஷாசினியோட சுயரூபமும் இந்த கார்த்திகை தெரிய வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.